தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 நாளாகமம் அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள கேள்விகளும் பதில்களும். யோசபாத் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில். யோசபாத்தின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? யோராம். யோராமின் சகோதரர் எத்தனை பேர்? 6 பேர். யோசபாத்தின் குமாரம் மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். யோசபாத் தன் குமாரருக்கு எவைகளை கொடுத்தான்? வெள்ளி, பொன், அநேகம் நன்கொடைகள் மற்றும் அரணான பட்டணங்கள். யோசபாத்தின் குமாரரில் சேஷ்டபுத்திரன் யார்? யோராம். யோராம் தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு எவர்களை கொன்று போட்டான்? தன் சகோதரர் மற்றும் சில இஸ்ரவேலின் பிரபுக்கள். யோராம் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 32 வயது. யோராம் எத்தனை வருஷம் இஸ்ரவேலில் அரசாண்டான்? 8 வருஷம். யோராம் யாருடைய வழியிலே நடந்தான்? இஸ்ரவேலின் ராஜாக்கள் வழியிலே நடந்தான். யோராம் யார் செய்தது போல செய்தான்? ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். யோராமின் மனைவி யார்? ஆகாபின் குமாரத்தி. யோராம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் யாருக்கு என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருந்தார்? தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும். கர்த்தர் எதி நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார்? தாவீதோட பண்ணின உடன்படிக்கை நிமித்தம். யோராமின் நாட்களில் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டவர்கள் யார்? யூதாவின் கையின் கீழ் இருந்த ஏதோமியர். ராத்திரியில் எழுந்திருந்து ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தவன் யார்? யோராம். யோராம் யாரை விட்டபடியினால் லிப்னா பட்டணத்தார் கலகம் பண்ணினார்கள்? கர்த்தரை விட்டதினால். யோராம் மலைகளின் மேல் டேஷ் உண்டாக்கினான், மேடைகளை உண்டாக்கினான். யோராம் யாரை சோரம் போக பண்ணினான்? எருசலேமின் குடிகளை. யார் எழுதின நிருபம் யோராம் இடத்திற்கு வந்தது? எலியா எழுதின நிருபம். எலியா என்பவன் யார்? தீர்க்கதரிசி. யோராம் யாருடைய சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடி யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணினான்?
ஆகாபுடைய குடும்பம். தன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த யாரை யோராம் கொன்று போட்டார்? தன் சகோதரரை. கர்த்தர் யோராமுக்கு உண்டான எல்லாரையும் எல்லாவற்றையும் எப்படி வாதிப்பார்? மகாவாதையாக. யோராம் எதினால் வாதிக்கப்படுவான் என்று நிருபத்தில் எலியா எழுதியிருந்தான். குடல் நோய். கர்த்தர் எவர்களுடைய ஆவியை யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார்? பெலிஸ்தர், அரபியர். பெலிஸ்தரும் அரபியரும் யோராமின் அரமனையிலிருந்து எவர்களை பிடித்து கொண்டு போனார்கள்? அவன் பிள்ளைகள், மனைவிகள். யோராமுக்கு மீதியாக வைக்கப்பட்ட ஒரே குமாரன் யார்? யோவாகாஸ். குடல்களினால் உண்டான தீராத நோயினால் யோராமை வாதித்தவர் யார்? கர்த்தர். யோராம் டேஸ் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். குடல்கள் சரிந்து. யோராமுக்காக அவனுடைய ஜனங்கள் டேஷ் கொளுத்தவில்லை. கந்த வர்க்கங்கள். விரும்புவார் இல்லாமல் இறந்து போன ராஜா யார்? யோராம். ராஜாக்களின் கல்லறையில் வைக்கப்படாத ராஜா யார்? யோராம். யோராமின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கப்பட்டவன் யார்? அகசியா. யோராமின் மூத்த குமாரரை கொன்று போட்டவர்கள் யார்? அரபியரோட வந்து பாளையம் இறங்கின தண்டில் இருந்தவர்கள். அகசியா ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 22 வயது. அகசியா எவ்வளவு நாள் எருசலேமில் அரசாண்டான்? 1 வருஷம். அகசியாவின் தாயின் பெயர் என்ன? அத்தாலியாள். அகசியா யாருடைய வழிகளில் நடந்தான்? ஆகாப் குடும்பத்தார். அகசியா துன்மார்க்கமாய் நடக்க அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தவள் யார்? அவனுடைய தாய். அகசியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? பொல்லாப்பானதை செய்தான். அகசியா யாரோடு கூட ராமோத்திற்கு யுத்தம் பண்ண போனான்? யோராமோட கூட. யோராம் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருந்தான். அகசியா ராமோத்திற்கு யாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான்? ஆசகேலுக்கு விரோதமாக. ஆசகேல் எதின் மேல் ராஜாவாய் இருந்தான்? சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்தான். ராமோத்தில் நடந்த யுத்தத்தில் சீரியர் யாரை காயப்படுத்தினார்கள்? யோராமை. சீரியர் தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள யோராம் எங்கே போனான்? யெஸ்ரயேலுக்கு போனான். அகசியா யெஸ்ரயேலில் இருக்கிற யாரை பார்க்கிறதற்கு போனான்?
யோராமை பார்க்கிறதற்கு. அகசியா யோராம் இடத்துக்கு வந்தது அவனுக்கு யாரால் உண்டான கேடாக இருந்தது? தேவனால். ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணுவித்தார்? யெகூவை. யெகூவின் அப்பா பெயர் என்ன? நிம்சி. ஆகாபின் குடும்பத்தாருக்கு ஆக்கினை நடப்பித்தவன் யார்? யெகூ. அகசியாவை சேவிக்கிற பிரபுக்களையும் அவன் சகோதரரின் குமாரரையும் கொன்று போட்டவன் யார்? யெகூ. எங்கே ஒளித்து கொண்டிருந்த அகசியாவை பிடித்து கொன்று போட்டார்கள்? சமாரியாவில். இவன் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடின யோசபாத்தின் குமாரன். யார் இவன்? அகசியா. அரசாளுகிறதற்கு பலன் கொள்ளத்தக்க ஒருவரும் எங்கே இல்லாமல் போனார்கள்? அகசியாவின் குடும்பத்தில். தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணியவள் யார்? அத்தாலியாள். கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் களவாய் எடுக்கப்பட்டவன் யார்? யோவாஸ். யோவாசை களவாய் எடுத்தவள் யார்? யோசேபியாத். யோசேபியாத் என்பவள் யார்? ராஜாவின் குமாரத்தி. யோவாசின் அப்பா பெயர் என்ன? அகசியா. யோவாசையும் அவன் தாதியையும் யோசேபியாத் எங்கே வைத்தாள்? சயன வீட்டில் வைத்தாள். யோசேபியாத் யாருடைய பெண்ஜாதியாய் இருந்தாள்? ஆசாரியனாகிய யோய்தா. யோசேபியாத் அகசியாவுக்கு என்ன உறவு முறையாள்? சகோதரி. யோவாஸ் எவ்வளவு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான்? 6 வருஷம். அகசியா மரித்த பின் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணியவள் யார்? அத்தாலியாள். 2 நாளாகமம் அதிகாரம் 23 கேள்விகளும் பதில்களும். 7ஆம் வருஷத்தில் திடன் கொண்டவன் யார்? யோய்தா. யோய்தா எவர்களை உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான்? 100க்கு அதிபதிகளை. யோய்தா எத்தனை 100க்கு அதிபதிகளை உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான்? 5. 100க்கு அதிபதிகள் யூதாவில் இருந்து எவர்களை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள்? லேவியரையும் பிதாக்களின் வம்ச தலைவரையும். எருசலேமுக்கு வந்த சபையார் எல்லாரும் யாரோடே உடன்படிக்கை செய்தார்கள்? ராஜாவோடே. ஆசாரியரையும் லேவியரையும் ஓய்வு நாளில் எத்தனை பங்காக பிரிக்க யோய்தா கூறினான்? 3 பங்காக. ஆசாரியர் மற்றும் லேவியரின்
மூன்று பங்குகள் எங்கெங்க நிற்க வேண்டும்? ஒளிமுக வாசல், ராஜாவின் அரமனை, அஸ்திபார வாசல். ஓய்வு நாளில் ஜனங்கள் எல்லாரும் எங்கே இருக்க யோய்தா கூறினான்? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில். ஓய்வு நாளில் ஜனங்கள் எல்லாரும் காப்பார்களாக என்று யோய்தா கூறினான். எதை காப்பார்களாக என்று? கர்த்தருடைய காவலை. தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்தவர்களாய் ராஜாவை சுற்றிலும் நிற்க வேண்டியவர்கள் யார்? லேவியர். எதற்கு உட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று யோய்தா கூறினான். ஆலயத்திற்கு. தாவீது ராஜா ஆலயத்தில் வைத்திருந்த எவைகளை யோய்தா 100 பேருக்கு அதிபதிகளிடம் கொடுத்தான்? ஈட்டிகள், கேடகங்கள் மற்றும் பரிசைகள். ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து அவன் மேல் டேஷ் வைத்தார்கள். கிரீடத்தை வைத்தார்கள். ராஜகுமாரனின் கையில் எதை கொடுத்தார்கள்? சாட்சியின் ஆகமத்தை கொடுத்தார்கள். ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர்கள் யார்? யோய்தாவும் அவன் குமாரரும். ராஜாவை கண்டபோது வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார்? அத்தாலியாள். துரோகம் துரோகம் கூவியவள் யார்? அத்தாலியாள். யாரை வரிசைக்கு புறம்பே கொண்டு போக யோய்தா கூறினான்? அத்தாலியாளை. யாரை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போட யோய்தா கூறினான்? அத்தாலியாளை. அத்தாலியாளை எங்கே கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லி இருந்தான். கர்த்தரின் ஆலயத்திலே. அத்தாலியாளை எதற்குள் பிரவேசிக்கும் இடத்திலே கொன்று போட்டார்கள்? குதிரைகளின் வாசலுக்குள். தானும் ஜனங்களும் ராஜாவும் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள செய்தவன் யார்? யோய்தா. ஜனங்கள் பாகாலின் கோவிலை இடித்து எவைகளை தகர்த்து போட்டார்கள்? பலிபீடங்களையும் விக்கிரகங்களையும். ஜனங்கள் யாரை பாகாலின் பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்று போட்டார்கள்? பாகாலின் பூஜாசாரியான மாத்தானை. கர்த்தரின் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்காக யோய்தா யாருடைய கையில் ஒப்புவித்தான்? லேவியரான ஆசாரியர்கள். ஆலயத்திற்குள் யார் பிரவேசியாதபடிக்கு யோய்தா அதன் வாசலுக்கு காவலாளரை நிறுத்தினான்? தீட்டுப்பட்டவன். ராஜாவை எதின் வழியாய் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் உட்கார பண்ணினார்கள். உயர்ந்த வாசல். அத்தாலியாளை கொன்ற பின்பு அமெரிக்கையாய் இருந்தது எது? நகரம் அமெரிக்கையாய் இருந்தது. 2 நாளாகமம் அதிகாரம் 24 கேள்வி பதில். யோவாஸ் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 7 வயது. யோவாஸ் எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 40 வருஷம். யோவாசின் தாயின் பெயர் என்ன? சிபியாள்.
யாருடைய நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யோய்தாவின் நாளெல்லாம். யோய்தா யோவாசுக்கு எத்தனை ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான்? 2 ஸ்திரீகளை. கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டவன் யார்? யோவாஸ். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு பணம் சேகரிக்க சொன்னவன் யார்? யோவாஸ். யோவாஸ் எவர்களை அழைத்து பணம் சேகரிக்க கூறினான்? ஆசாரியரையும் லேவியரையும். ஆசாரியரையும் லேவியரையும் எங்கே சென்று பணம் சேகரிக்க யோவாஸ் கட்டளையிட்டான்? இஸ்ரவேல் எங்கும். பணம் சேகரிப்பதில் தாமதம் பண்ணியவர்கள் யார்? லேவியர்கள். லேவியரை நீர் விசாரியாமற் போனதென்ன? யார் யாரிடம் கேட்டது? யோவாஸ் யோய்தா என்னும் தலைவனிடம். யார் கட்டளையிட்ட வரியை வாங்கி வரும்படி யோவாஸ் கூறினான்? கர்த்தரின் தாசனாகிய மோசே. மோசே கட்டளையிட்ட வரியை எவர்களிடம் இருந்து வாங்கி வரும்படி யோவாஸ் கூறினான்? யூதா, எஸ்ரேமியர், இஸ்ரவேல் சபையார். எதற்கு கொடுக்க வேண்டிய வரியை லேவியர் இஸ்ரவேல் சபையாரிடமிருந்து வாங்கி வர வேண்டும்? சாட்சியின் வாசஸ்தலம். தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்தவர்கள் யார்? அத்தாலியாளுடைய மக்கள். அத்தாலியாள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள்? பொல்லாத ஸ்திரீயாயிருந்தாள். அத்தாலியாளுடையவைகள் மக்கள் எவைகளை பாகாலுக்காக செலவு பண்ணி போட்டார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலுள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவைகள். ராஜாவின் சொற்படி எதை உண்டாக்கினார்கள்? ஒரு பெட்டியை உண்டாக்கினார்கள். ஒரு பெட்டியை உண்டாக்கி அதை எங்கே வைத்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்து வாசலுக்கு புறம்பே வைத்தார்கள். மோசே கட்டளையிட்ட வரியை யாருக்கு கொண்டு வாருங்கள் என்று பறைசாற்றுவித்தார்கள்? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு வரியை கொண்டு வரும்படி எங்கெங்கே பறைசாற்றுவித்தார்கள்? யூதாவிலும் எருசலேமிலும். தங்கள் வரியை கொண்டு வந்து பெட்டி நிறைய போட்டவர்கள் யார்? எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும். எல்லா பிரபுக்களும் ஜனங்களும் எவ்விதமாய் வரியை கொண்டு வந்து போட்டார்கள்? சந்தோஷமாய். லேவியர் எப்பொழுது வரி நிரம்பிய பெட்டியை எடுப்பார்கள்? வெகு பணம் உண்டென்று காணும்போது. லேவியர் வரி நிரம்பிய பெட்டியை யாரிடம் கொண்டு வருவார்கள்? ராஜாவின் விசாரிப்புக்காரரிடம். வரி நிரம்பிய பெட்டியில் இருக்கிறதை கொட்டி எடுப்பவர்கள் யார்? ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியனுடைய விசாரணைக்காரனும். வரி நிரம்பிய பெட்டியினால் நாளுக்கு நாள் சேர்ந்தது என்ன? மிகுந்த பணம். மிகுந்த பணத்தை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கும்
ஊழியக்காரரிடத்தில் கொடுத்தவர்கள் யார்? ராஜாவும் யோய்தாவும். எதை புதுப்பிக்கும்படி கல் தச்சரும் கூலிக்கு அமர்த்தப்பட்டார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தை. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் யார்? கொற்றர், கண்ணார். தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள். யாருடைய நாளெல்லாம் நித்தம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள்? யோய்தாவின். யோய்தாவின் நாளெல்லாம் நித்தம் எங்கே சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில். தீர்க்காயுசுள்ளவனாய் முதிர் வயதில் மரித்தவன் யார்? யோய்தா. யோய்தா மரணமடைகிற போது அவன் வயது என்ன? 130 வயது. தேவனுக்காகவும் அவருடைய ஆலயத்துக்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தவன் யார்? யோய்தா. யோய்தா எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில். தாவீதின் நகரத்தில் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்ட ஆசாரியன் யார்? யோய்தா. யோய்தா மரணம் அடைந்த பின்பு ராஜாவை பணிந்து கொண்டவர்கள் யார்? யூதாவின் பிரபுக்கள். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டவர்கள் யார்? யூதாவின் பிரபுக்கள். யூதாவின் பிரபுக்கள் எவைகளை சேவித்தார்கள்? தோப்பு விக்கிரகங்கள் மற்றும் சிலைகளை சேவித்தார்கள். யூதா மற்றும் எருசலேமை திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்தில் யாரை அனுப்பினார்? தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகள் ஜனங்களை எப்படி கடிந்து கொண்டார்கள்? திடசாட்சியாக. திடசாட்சியாக கடிந்து கொள்ளப்பட்டும் செவி கொடுக்காதவர்கள் யார்? யூதா மற்றும் எருசலேம் ஜனங்கள். ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரன் பெயர் என்ன? சகரியா. சகரியாவின் மேல் இறங்கியது எது? தேவனுடைய ஆவி. நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? யார் யாரிடம் கேட்டது? சகரியா ஜனங்களிடம். கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறதினால் சித்தி பெற மாட்டாதவர்கள் யார்? யூதா மற்றும் எருசலேம் ஜனங்கள். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை டேஷ் கைவிடுவார். ஜனங்கள் யாருக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினார்கள்? சகரியாவுக்கு விரோதமாய். ராஜாவினுடைய கற்பனைகளின்படி கல் எறிந்து கொல்லப்பட்டவன் யார்? சகரியா. சகரியா எங்கே கல் எறிந்து கொல்லப்பட்டான்? கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில். யோய்தா தனக்கு செய்ய தயையும் நினையாமல் அவன் குமாரனை கொன்று போட்டவன் யார்?
ராஜாவாகிய யோவாஸ். சகரியா சாகும்போது சொன்ன கடைசி வார்த்தை என்ன? கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார். சகரியா மறுத்த மறு வருஷத்தில் யோவாசுக்கு விரோதமாக வந்தது என்ன? சீரியாவின் சேனைகள். சீரியாவின் சேனைகள் ஜனத்தில் இருக்கிற எவர்களை அழித்து போட்டார்கள்? பிரபுக்களை எல்லாம். தாங்கள் கொள்ளையிட்ட உடைமைகளை சீரியாவின் சேனைகள் யாருக்கு அனுப்பினார்கள்? தமஸ்கோவின் ராஜாவுக்கு. சிறு கூட்டமாய் வந்து மகா பெரிய சேனையை முறியடித்தவர்கள் யார்? சீரியாவின் சேனை. தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியால் சிறு கூட்டத்திடம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் யார்? யூதா மற்றும் எருசலேமின் ஜனங்கள். மகா பெரிய சேனையை சிறு கூட்டத்திடம் ஒப்பு கொடுத்தவர் யார்? கர்த்தர். யோவாசுக்கு தண்டனை செய்தவர்கள் யார்? சீரியாவின் சேனை. சீரியாவின் சேனை யாரை மகாவேதனைக்குள்ளானாக விட்டு போனார்கள்? யோவாசை மகாவேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். தன் படுக்கையிலே கொன்று போடப்பட்டவன் யார்? யோவாஸ். யோவாசை கொன்று போட்டவர்கள் யார்? அவனுடைய ஊழியக்காரர். ஆசாரியனாகிய யோய்தாயுடைய குமாரரின் இரத்த பழிய நிமித்தம் கொல்லப்பட்டவன் யார்? யோவாஸ். யோவாசை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ராஜாக்களின் கல்லறைகளில் வைக்கப்படாதவன் யார்? யோவாஸ். யோவாசுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணியவர்கள் யார்? சாபாத், யோசபாத். அம்மோனிய ஸ்திரீயான சீமாத்தின் குமாரன் யார்? சாபாத். மோவாப் ஸ்திரீயான சிம்ரித்தின் குமாரன் யார்? யோசபாத். யோவாசை பற்றிய மற்ற காரியங்கள் எங்கே எழுதப்பட்டுள்ளது? ராஜாக்களின் புஸ்தகமான சரித்திரத்தில். யோவாசின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? அமத்சியா. 2 நாளாகமம் அதிகாரம் 25 கேள்வி பதில். அமத்சியா ராஜாவாகும் போது அவன் வயது என்ன? 25 வயது. அமத்சியா எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 29 வருஷம். அமத்சியாவின் தாயின் பெயர் என்ன? யோவதானாள். அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை முழு மனதோடே செய்யாதவன் யார்? அமத்சியா. அமத்சியா ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட போது யாரை கொன்று போட்டான்? தன் தகப்பனை கொலை செய்தவர்களை.
அமத்சியாவின் தகப்பனை கொலை செய்தவர்கள் யார்? அமத்சியாவின் ஊழியக்காரர். யூதா பென்யமீன் தேசங்களில் 1000 பேருக்கும் 100 பேருக்கும் அதிபதிகளை வைத்தவன் யார்? அமத்சியா. அமத்சியாவின் நாட்களில் யூதா பென்யமீன் தேசங்களில் இலக்கம் பார்க்கப்பட்ட யுத்த வீரர் எத்தனை பேர்? 3,00,000 பேர். அமத்சியா இஸ்ரவேலில் இருந்து எத்தனை பராக்கிரமசாலிகளை கூலிக்கு அமர்த்தினான்? 1,00,000. அமத்சியா இஸ்ரவேலில் இருந்து பராக்கிரமசாலிகளை எத்தனை தாளந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான்? 100 தாளந்து. இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது யார் யாரிடம் கூறியது? தேவனுடைய மனுஷன் அமத்சியாவிடம். எப்பிராயிமின் சகல புத்திரர் என்று யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது? இஸ்ரவேலரை குறித்து. இஸ்ரவேலரோடு யார் இருக்கவில்லை என்று தேவனுடைய மனுஷன் கூறினான்? கர்த்தர் இருக்கவில்லை என்று. ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் யாரால் கூடும்? தேவனால் கூடும். அமத்சியா யாரை தங்கள் வீட்டிற்கு போய்விட அனுப்பிவிட்டான்? எப்பிராயிமரின் சேனையை. உக்கிரமான எரிச்சலோடே தங்களிடத்திற்கு திரும்பி போனவர்கள் யார்? எப்பிராயிமரின் சேனை. அமத்சியா திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டிக் கொண்டு யாரோடு யுத்தத்திற்கு போனான்? சேயீர் புத்திரரோடு. சேயீர் புத்திரரோடு யுத்தம் பண்ண அமத்சியா எவ்விடத்திற்கு போனான்? உப்பு பள்ளத்தாக்குக்கு போனான். அமத்சியா உப்பு பள்ளத்தாக்கில் எத்தனை சேயீர் புத்திரரை வெட்டினான்? 10,000. சேயீர் புத்திரரில் எத்தனை பேரை யூதா புத்திரர் உயிரோடே பிடித்தார்கள்? 10,000 பேரை. உயிரோடே பிடித்த 10,000 பேரை யூதா புத்திரர் எங்கே கொண்டு போனார்கள்? கன்மலையின் உச்சிக்கு. உயிரோடே பிடிக்கப்பட்ட சேயீர் புத்திரரை கன்மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டவர்கள் யார்? யூதா புத்திரர். சமாரியா துவக்கி பெத்தோரோன் மட்டுமுள்ள யூதா பட்டணங்களின் மேல் விழுந்தவர்கள் யார்? அமத்சியாவால் திரும்பிவிடப்பட்ட யுத்த புருஷர். அமத்சியாவினால் திருப்பி விடப்பட்ட யுத்த புருஷர் யூதா புத்திரரில் எத்தனை பேரை வெட்டினார்கள்? 3,000 பேரை. அமத்சியா ஏதோமியரை முறிய அடித்த பின் எவைகளை கொண்டு வந்தான்? சேயீர் புத்திரரின் தெய்வங்களை. சேயீர் புத்திரரின் தெய்வங்களை தனக்கு தெய்வங்களாக வைத்தவன் யார்? அமத்சியா. சேயீர் புத்திரரின் தெய்வங்களுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டியவன் யார்? அமத்சியா. அமத்சியாவின் இடத்திற்கு தீர்க்கதரிசியை அனுப்பியவர் யார்? கர்த்தர். உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக வைத்தார்களோ? யார் யாரிடம் கேட்டது? அமத்சியா தீர்க்கதரிசியிடம்.
தீர்க்கதரிசியின் ஆலோசனையை கேளாததினால் அமத்சியாவை அழிக்க யோசனையாயிருந்தவர் யார்? தேவன். அமத்சியா காலத்தில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருந்தது யார்? யோவாஸ். யோவாசின் அப்பா பெயர் என்ன? யோவாகாஸ். தம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் என்று அமத்சியா யாருக்கு சொல்லி அனுப்பினான்? யோவாசுக்கு. தன் மகனுக்கு கேதுரு மரத்தின் மகளை விவாகம் செய்து தரும்படி கேட்க சொன்னது எது? லீபனோனிலுள்ள முட்செடி. லீபனோனிலுள்ள முட்செடியை மிதித்து போட்டது எது? லீபனோனிலுள்ள ஒரு காட்டு மிருகம். யாருடைய இருதயம் ஏதோமியரை அடித்ததினால் கர்வம் கொண்டது? அமத்சியாவின் இருதயம். நீயும் யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன். யார் யாரிடம் கூறப்பட்டது? அமத்சியாவிடம் கூறப்பட்டது. அமத்சியாவும் யோவாசும் எங்கே தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள்? பெத்ஷிமேசில். பெத்ஷிமேஸ் எங்கே இருந்தது? யூதாவில் இருந்தது. அமத்சியாவும் யோவாசும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிறபோது முறிந்து போனவர்கள் யார்? யூதா. அமத்சியாவை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு போனவன் யார்? யோவாஸ். யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தின் எத்தனை முழம் இடித்து போட்டான்? 400 முழம். யோவாஸ் அலங்கத்தை எது முதல் எதுவரை இடித்து போட்டான்? எப்பிராயிமின் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும். யோவாஸ் யார் வசத்தில் அகப்பட்ட பொன் வெள்ளி பனிமுட்டுகளை ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டான்? ஓபேத் ஏதோம். யூதாவில் இருந்து கிரியிருப்பவர்களை பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு போனவன் யார்? யோவாஸ். யோவாஸ் மரணமடைந்த பின்பு அமத்சியா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான்? 15 வருஷங்கள். அமத்சியா கர்த்தரை விட்டு பின் வாங்கினது முதல் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணியவர்கள் யார்? எருசலேமில் இருந்தவர்கள். அமத்சியா எங்கே ஓடிப்போனான்? லாகீசுக்கு ஓடிப்போனான். எருசலேமில் உள்ளவர்கள் அமத்சியாவை எங்கு கொன்று போட்டார்கள்? லாகீசில் கொன்று போட்டார்கள். அமத்சியாவை லாகீசில் இருந்து கொண்டு வந்து எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? யூதாவின் நகரத்தில். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி. தேங்க்யூ.